மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் பருமன் அதிகமாக இருக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பாதி பேர் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு மாதமும் அந்த உடல் எடை ஏறின வெயிட்டை எப்படி குறைக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வயதிற்கேற்ற உடல் எடை இல்லை, ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கிறேன் அப்படின்னும் ஒரு பிரிவினர் நிறைய பேர் இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, 30 வயது ஆகுது, 25 வயதிற்கு மேல ஆயிடுச்சு, இருந்தாலும் எனக்கு வெயிட்டே பாத்தீங்கன்னா 40 கிலோக்கு உள்ளதான் இருக்கிறேன். இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் 40 கிலோவோ 45 கிலோவோ இந்த மாதிரி வெயிட் ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, எதனால இந்த வெயிட் இப்படி இருக்கு? சிலர் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் இங்க குழந்தைங்களை கூட்டு வரும்போது, மேடம் இது ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கு, 20 வயசு பொண்ணு மாதிரியா இருக்கா பாருங்களேன், 20 வயசு பையன் மாதிரியா இருக்கான் பாருங்களேன் அப்படின்னுவாங்க. ஆனா அப்போ பாத்தீங்கன்னா, சரி நாங்க இவங்க அப்பாவும் இப்படிதான் இருந்தாரு, அதுக்கப்புறம் சரியாச்சுன்னு சொன்னாரு, நானும் சின்ன வயசுல இப்படிதான் இருந்தேன். இப்போ பேரண்ட்ஸ் ஒரு சிலர் அந்த மாதிரி அண்டர் வெயிட்ல இருந்து அவங்களுடைய பிள்ளைகளும் அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வயதிற்கேற்ற உடல் எடை இல்லாம, வளர்ச்சி இல்லாம, ஸோ ரொம்ப ஹைட் இல்லாம ஷார்ட்டா இருக்கிறது, வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும். இதற்கு என்னென்ன காரணங்கள்? இதற்கு இயற்கையான முறையில நம்ம உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பேசிக்கா பார்த்தோம்னா, நம்ம உடல்ல இந்த சத்து குறைபாடு ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். சத்து குறைபாடுனா நியூட்ரிஷன் சரியா நம்ம உணவு எடுக்காம இருக்கிறது. ஸோ சரியான அளவுக்கு நம்ம ஒரு உணவு தேர்ந்தெடுத்து சாப்பிடாம இருக்கிறது, வயதிற்கு ஏற்ற மாதிரியான அந்த நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்காம இருக்கிறது, இது எல்லாமே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை அடுத்தது பார்த்தோம்னா, உடல் எடை கூட்டுவதற்கு நான் என்னென்னவோ முயற்சிகள் செஞ்சுட்டேன், இருந்தாலும் இப்படி இருக்குன்னா 2 காரணங்களை நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஒன்று உடல் உஷ்ணம், இன்னொன்று நம்மளுடைய உடல்ல இன்டெஸ்டைன், குடல் பகுதியில அப்சார்ப்ஷன் கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, உடல் உஷ்ணம்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, உடல் உஷ்ணம் அதிகமாக 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 நம்ம உடல்ல சாப்பிடக்கூடிய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸ், அதாவது சத்துக்கள் எல்லாமே நமக்கு சரியா உறிஞ்சப்படாமலோ இல்லை உறிஞ்சப்பட்டும் நம்ம உடலுக்கு போய் சேராமலோ அது இருக்குன்னு சொல்லலாம். இப்போ சூடா ரொம்ப ஹீட் இருக்கு, நம்ம ஒரு தண்ணி ஊத்துறோம்னா உடனே அது எவாப்ரேட் ஆயிடுது இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களும் உடல் உஷ்ணத்தினால் நமக்கு அழிக்கப்பட்டு உடல்ல சரியா சேராம உடல் பருமன் ஆகாமலும் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நமக்கு இன்டெஸ்டைன்ல சரியான அளவுக்கு உணவு உறிஞ்சப்படாமல் இருக்கிறது ஒரு காரணம் சொல்லலாம். உறிஞ்சப்படாமல் இருக்கிறது அப்படின்னா, ஸோ இன்டெஸ்டைன்ல அந்த அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கிறது. சிலர்லாம் ரொம்ப அயன் டிஃபிஷியன்சி இருக்கு, இந்த சமயத்துல நான் அயன் இருக்கக்கூடிய உணவுகளா தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அப்சார்ப்ஷன் சரியா நடக்கல, அயன் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகலன்னு சொல்லுவாங்க. அதற்குமே காரணம் என்னன்னா, குடல் பகுதியில அப்சார்ப்ஷன் சரியா நடக்காதது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அப்சார்ப்ஷன் சரியா நடக்கணும்னா நம்ம எந்த மாதிரியான உணவுகள் இல்லை அதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக இருந்தால் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப காரமா புளிப்பு சார்ந்த உணவுகள் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும், புளிப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட சாப்பிட நிச்சயமாக உடல்ல அந்த நல்ல சத்துக்கள் எதுவுமே அப்சார்ப்ஷன் நடக்காம உடல் தேஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால புளிப்பு சுவையை குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய், வாரத்திற்கு 2 நாள் நிச்சயமாக எண்ணெய் குளியல் எடுக்கணும். காலையில நம்ம எடுக்கக்கூடிய உணவு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது ஒரு சத்தான அதிகமான புரோட்டீன் மற்றும் கால்சியம் இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். காலையில எந்திரிச்சோடனே கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிச்சிட்டு மலச்சிக்கல் இல்லாம நம்ம மோஷன் எல்லாம் போயிட்டு கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் காலையில கொஞ்சம் சத்து மாவு கஞ்சி எடுப்பாங்க. இதுல முளைக்கட்டிய தானியங்களை சேர்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதனோட நம்ம வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து சாப்பிடணும். இதனோட நிச்சயமாக 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்து குடிக்கலாம். ஸோ இந்த சத்து மாவு கஞ்சி மல்டி கிரெயின்ஸ், நிறைய கிரெயின்ஸ் எல்லாமே போட்டு முளை கட்டி வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம சத்து மாவை அரைச்சி எடுத்து கொஞ்சம் பால் சேர்த்து தண்ணீர் விட்டு கருப்பட்டி எல்லாம் போட்டு தினமும் நம்ம கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வரணும். இதுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி சாப்பிடும்போது உடல்ல ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆகும். அதிகமான சத்துக்கள், அதாவது இரும்பு சத்துல இருந்து நமக்கு அயன், இரும்பு சத்துல இருந்து கால்சியம், புரோட்டீன், இது எல்லாமே காலையில பிரேக்ஃபாஸ்ட்லேயே நமக்கு பேலன்ஸ்டா கிடைச்சிருது. அதற்கப்புறம் பார்த்தோம்னா உணவில் நிறைய நெய் மற்றும் வெண்ணெய்,
இதை அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெயாவது நம்ம சாப்பிடணும். ஸோ காலையில எந்திரிச்சோ இல்லை நமக்கு டைம் இருக்கிற சமயத்துல வெது வெதுப்பான தண்ணீர்ல கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து கலந்து நம்ம குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கும்போது நமக்கு ஈஸியா அந்த இளைத்த உடல் நன்றாக நமக்கு கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான காய்கறிகள், முக்கியமாக அந்த கிழங்கு வகைகளை சேர்த்துக்கலாம். கிழங்கு வகைகள் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கோ இல்லை மற்ற கிழங்கையோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது அவாய்ட் பண்ணிட்டு கூட்டு மாதிரி பருப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் எடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த நட்ஸ் வகைகளை உணவில் நிறைய சேர்த்துக்கணும். நட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தினமும் வந்து கொஞ்சம் பாதாம், முந்திரி மற்றும் வேர்க்கடலை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஆல்மண்ட் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய வெள்ளரி விதைகள், பூசணி விதை, சூரியகாந்தி விதைகள் இதை வந்து தினமும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். இல்லைன்னா லேசா வறுத்து பவுடர் பண்ணிட்டு இந்த பவுடரை நம்ம பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். முக்கியமாக வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை தொடர்ந்து சாப்பிடும்போது இதுல வந்து ரிச் கால்சியம் மற்றும் புரோட்டீன் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம நாட்டில் ஈஸியாக கிடைக்கிறதுனால என்னமோ நம்ம கவனம் அதிகமாக வேர்க்கடலை பக்கம் போகாது. ஆனால் வேர்க்கடலையே தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஒரு 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிடும்போது நிறைய அற்புதமான பலன்களை நிறைய கொடுக்குது. இப்போ வெயிட் கெயின் ஆகணும்னா இப்போ மார்க்கெட்லாம் நம்ம வந்து நிறைய பீனட் பட்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பீனட் பட்டர் சாப்பிடலாம். பீனட் பட்டர் ரொம்ப ஈஸியாக நம்ம வீடுகள்லையுமே கூட செய்யலாம். லேசாக இந்த வேர்க்கடலையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதனோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மற்றும் கருப்பட்டி அல்லது வெல்லம் ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்ச இந்த பீனட் பட்டர் இதான் நம்ம வந்து பட்டர்னு சொல்கிறோம். இதில் கொஞ்சம் நெய் கலந்து எடுத்து வச்சுட்டு குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, இந்த மாதிரி அண்டர் வெயிட்ல இருக்கக்கூடிய நபர்கள் தினமும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பீனட் பட்டர் வேர்க்கடலையை கருப்பட்டியோடு சேர்த்து நம்ம வீட்டிலேயே தயாரித்ததை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக உடல் பருமன் அதிகரிக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய வெயிட் ரொம்ப வயதிற்கேற்ற உடல் எடை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேற என்ன ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிளினிக்ல கொடுக்குறோம் அப்படின்னா இதற்கு பஞ்சமூல கர்ப்பசூரணம்னு ஒரு மருந்து இருக்கு. பேசிக்கா வந்து பார்த்தோம்னா இதுல தேற்றான் கோட்டையை சேர்த்து செய்கிறோம். நல்ல பாவனை செய்த தேற்றான் கோட்டை. தேற்றான் கோட்டையை பசும்பால்ல வேக வைத்து எடுத்து நல்லா உலர்த்தி பவுடர் பண்ணிட்டு அது கூட சில மூலிகைகள் சேர்த்து கொடுக்குறோம். இதுல என்னென்ன மூலிகள் தேற்றான் கோட்டை அப்படின்னாவே உடலை வந்து வன்மையாக்கக்கூடியது. தேராத உடலையும் தேற்றும் தேற்றான் கோட்டைன்னு தான் சொல்றோம். இந்த தேற்றான் கோட்டை கற்ப மருந்தாக நம்ம கொடுக்கும்பொழுது உடல் ரொம்ப இளைத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு வன்மை தரக்கூடியதாக இந்த மருந்து இருக்கு. இந்த பஞ்சமூல கற்ப சூரணத்துல வந்து பார்த்தோம்னா 5 வகையான வேர்களோடு தேற்றான் கோட்டை முக்கியமான ஒரு மூலிகையாக சேர்த்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நல்லா சுத்தி செய்து பாவனை அப்படின்னா இதை வந்து வல்லாரை கீரை சாறு விட்டு நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சிருப்போம். இதை தான் நம்ம மற்ற மூலிகைகளோடு சேர்த்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மருந்து எடுக்கும்போது எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்கு. ரொம்ப நாளா வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு முக்கியமான மருந்தா இது இருக்கு. தேற்றான் கோட்டை லேகியம் எடுத்துக்கலாம், வெண்பூசணி லேகியம், அதுக்கப்புறம் பெண்களாக இருக்கும்போது குமரி லேகியம், இந்த மாதிரியான மருந்துகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா உடல் பருமன் அதிகரிக்கும். நிச்சயமா உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இல்லை வயிற்று பகுதியில் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், குடல் புழுக்கள் இருந்தாலும் உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கும். அதற்கான மருந்துகளும் எடுத்துக்கலாம். இதற்கு சித்த மருத்துவத்தில் பாய்விடங்க சூரணம் பயன்படுது. இந்த சூரணம் மருத்துவர் அறிவுரைப்படி 7 நாட்களோ 10 நாட்களோ சாப்பிடும்போது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறும். ஸோ உடல் எடை அதிகரிக்கணும் நேச்சுரலா அப்படின்னா இந்த பவுடர் சாப்பிட்றேன், அது மார்க்கெட்ல இதெல்லாம் கிடைக்குது, அது எதுவுமே தேவையில்லை. நேச்சுரல் நம்ம சொன்ன மாதிரி இந்த வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம நாட்டில் தினமும் நம்ம சாப்பிடக்கூடிய பழைய சாதம் வந்து தயிர் விட்டு ஒரு வாரத்துக்கு 3-4 நாட்கள் சாப்பிட்டாவே உடல் பருமன் நல்லாவே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கிறேன்னு சொல்றவங்க ஸோ இந்த வெயிட் கெயின் ஆகிறதுக்கு, உடல் உஷ்ணம் தணிப்பதற்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.